Assalamu alaikum friends, welcome to Hasi's Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கெளுத்தி மீன் குழம்பு எப்படி ரொம்ப டேஸ்டியா வைக்கலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த முறையில நம்ம குழம்பு செஞ்சோம் அப்படினா நல்லா கமகமன்னு மீன் குழம்பு நல்ல வாசனையா இருக்கும். டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும் friends. இது செய்யறதும் ரொம்ப ஈஸி. இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு கெளுத்தி மீன் எடுத்திருக்கேன். இது ஆற்று கெளுத்தி மீன். இதை நம்ம நார்மலாக உள்ள மீன் கழுவுற மாதிரி கழுவக்கூடாது. நல்லா மண்சட்டியில் உப்பு போட்டு நல்லா உரசணும். 3-4 தடவை உரசி நல்லா கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதோடைய அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. ஆற்று மீன் கழுவுறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் 4-5 தடவை நல்லா உரசி கழுவி எடுத்துட்டேன். கழுவுனதுக்கு அப்புறமேலு கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். உப்பு ஆட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். அந்த மாதிரி நம்ம செய்யும் போது குழம்புலேருந்து மீன் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு நான் மண்சட்டி தான் எடுத்திருக்கேன். மண்சட்டியில் நம்ம குழம்பு செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு பெரிய வெங்காயம் 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறலாம். நம்ம செய்கிறது 1 கிலோ அளவு மீன் குழம்பு. அதனால் 1.5 வெங்காயம் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். குழம்பும் நல்லா திக்காக இருக்கும், நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். நம்ம இது பண்ணுறதுக்கு நான் 2 முழு பூண்டு எடுத்திருக்கேன். அந்த 2 முழு பூண்டில் பாதி இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். இது ஒரு 10 பற்கள் இருக்கும். 10 பற்கள் பூண்டை நான் இப்போ நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பூண்டு சேர்க்கறதுனால நமக்கு குழம்பு நல்ல ஒரு மணமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயம் 100 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். மிக்சியில் லேசாக ஒரு சுற்று விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அம்மி இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது நமக்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை மிக்சியில் லேசாக ஒரு சுற்று விட்டு இது போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். மொத்தமாக 2 முழு பூண்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் 1 கிலோ மீனுக்குடைய அளவு. நீங்கள் அரை கிலோ மீனுக்கு செய்யணும் அப்படின்னா நம்ம போடக்கூடிய பொருட்கள்லேருந்து நீங்கள் பாதி அளவாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கிருச்சு. நான் 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கிடலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்காண்டி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். தக்காளி வதங்கிறதுக்குள்ளாரையும் நம்ம புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 2 லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறலாம். இது வீட்டில் அரைச்சது தான். நம்ம வீட்டில் நம்ம குழம்புக்கு எந்த மசாலா ஆட் பண்ணுவோமோ அதே மசாலா தான் நான் இதுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம செய்யக்கூடிய குழம்புக்கு 3 டேபிள் ஸ்பூனுங்கிறது சரியான அளவாக இருக்கும். உங்களுக்கு மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது நான் ஃப்ளேவருக்காண்டி மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு.
உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு தடவை ஆட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற குழம்பு மிளகாய் தூளையும் நான் மிளகாய் ஆட் பண்ணி தான் நான் அரைச்சிருக்கேன். அதனால் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளி கரைசலை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இது கொதிக்க விட்டுறலாம். இப்போ கொதித்ததுக்கு அப்புறமேலே எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேல நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேலு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மீனில் உப்பு நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணி தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். அதனால கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால வாஷ் பண்ணாமல் ஆட் பண்ணக்கூடாது. அப்புறம் உப்புடைய டேஸ்ட் வந்து அதிகமாயிரும், சாப்பிட முடியாது. நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மீன் வந்து உடஞ்சிரும், நம்ம பயப்பட தேவை கிடையாது. இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கடல் மீன் மாதிரி ஒரு கொதியில் இது வேகாது. இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதனால் நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமேலே நம்ம மல்லி இலை கொஞ்சமாக தூவி இப்போ நம்ம இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை வேக விட்டுறலாம். மற்ற மீன் வந்து போட்டோனையுமே வேகிற மாதிரி இந்த ஆற்று மீன் வந்து வேகாது. இந்த கெளுத்தி மீன் வந்து கொஞ்சம் விறப்பான மீன். வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம லோ ஃப்ளேம்லேயே இன்னொரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணலாம். இப்போ நல்லா குக் பண்ணியாச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நமக்கு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மீன் வெந்துருச்சான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய கெளுத்தி மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு மீன் குழம்பு வாசனை வீடே கம கமன்னு இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது கெளுத்தி மீனில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது சாதம், இட்லி, தோசைன்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.